வந்து நாம் ஐபிஎஸை பற்றி பார்க்க போகிறோம், இல்லைன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக இந்த கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனால் நிறைய தடவை. இதோட மெயின் சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின். ஸோ ஒரு ரீசனும் இருக்காது, ஆனால் ரொம்ப திடீர்னு ஒரு ஸ்டொமக் பெயின் வரும். அண்ட் மாறி மாறி எபிசோடிக்காக வர்ற கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா. அண்ட் மோஷன் பாஸ் பண்ணால் கூட அது ரொம்ப கம்ப்ளீட்டடாக பாஸ் ஆகாத மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங். அண்ட் எப்போவுமே ஒரு ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி. அண்ட் இதோட பெயின் ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டி. இந்த ஒரு கண்டிஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகும்போது இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்து ஸ்டொமக் பெயின் எடுக்கும். இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், அதாவது அவங்களோட எக்ஸாம் டைம்ஸில் வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோத்தோட ஒரு மெயினான ரீசன். அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை பண்ணுற பெரிய ஆளுங்களுக்குள்ள இது நம்மளால் பார்க்க முடியும், ஈவன் இன் அடல்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து அடல்ட்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக இப்போது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் த மெயின் ரீசன் இஸ் த ஸ்ட்ரெஸ். ஸோ இவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால தான் இவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டொமக் பெயின் வந்து போகுது. அண்ட் ஒரு செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட், எஸ்பெஷலி ரொம்ப அதிகமான டீ காஃபி எடுத்துக்கிறதுனால. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய காஃபி குடிப்பாங்க, இல்லைன்னா டீ இன்டேக். ஸோ இந்த டீ அண்ட் காஃபி இன்டேக் ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் ஃபுட் ஹேபிட்ஸில் வர சேஞ்சஸ், எஸ்பெஷலி இந்த ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால தான் மெயின்லி இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் வந்து உடம்புக்குள்ளே வருது. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மெயின்லி வந்து இப்போ ஒரு ஸ்டொமக் பெயின் வந்தால் சீக்கிரமாக என்ன பண்ணுவோம், போய் ஒரு ஸ்டொமக் பெயினுக்கு ஏதாச்சும் ஒரு டேப்லெட்ஸ் ஒரு மெடிக்கேஷன், அந்த பெயின் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு நாம் ஒரு மெடிக்கேஷன் போட்டுருவோம். ஆக்சுவலி அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அந்த பெயின் கொஞ்சம் கம்மி ஆனால் கூட மறுபடியும் அந்த எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம் ஆக்சுவலி வந்து அந்த பெயினை ட்ரீட் பண்ணாமல் அந்த பெயினை எது ட்ரிகர் பண்ணுறதோ அதுதான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த ஐபிஎஸ்க்கு த மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் தான். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் நாம் மேனேஜ் பண்ணாலே நம்மளால் அந்த ஐபிஎஸ் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட டயட்டையும் சேஞ்ச் பண்ணாலே ஐபிஎஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் த டயட். ஸோ ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகும்போது இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த ஒரு ஸ்டொமக் பெயின் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங், இந்த ரொம்ப அதிகமான டீ காஃபி இன்டேக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஜூஸஸ் இல்லைன்னா வேறு கொஞ்சம் ஹெல்த்தியான மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபுட் ஐட்டம். ஸோ இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டில் வந்து இந்த ஃபைபர் ரிச் கண்டென்ட் எடுத்துக்கணும். அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஃபுட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டொமக் பெயின் வந்து சீக்கிரமாக போய் நம்ம மெடிக்கேஷன்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ட்ரிகர் பண்ணுற ஃபேக்டர்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளால் அந்த கண்டிஷனை க்யூர் பண்ண முடியும், இல்லைன்னா அதுலேருந்து பெட்டராக நம்மளால் சீக்கிரம் வெளியே வர முடியும். ஸோ இந்த ஐபிஎஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.